டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது பாலியூரியா அப்படின்ற கண்டிஷன். அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கிறதுங்க. அதுவும் பர்டிகுலரா நைட்ல. ஸோ இரவு நேரத்துல அடிக்கடி யூரின் போகக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருந்தோம்னா உடல்ல என்னென்ன பாதிப்புகளால இப்படி வரும்? எல்லோரும் பொதுவாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா சுகர். நைட் அடிக்கடி யூரின் போறாங்க அப்படின்னா என்னங்க சுகர் அது இருக்கா, சுகர் லெவல் செக் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறது வழக்கம். சரி, இப்போ இந்த சுகரை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்களுக்காக நமக்கு இரவு நேரத்துல யூரினேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நமக்கு ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் இருந்தா அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த யூரினேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கும் பொழுது அடிக்கடி யூரின் போவாங்க. இல்ல பிளாடர்ல ஏதாவது டேமேஜ் இருக்கு, இன்ஃப்ளமேஷன் இருக்கு, பூஞ்சை தொற்று, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அடிக்கடி யூரின் போகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஸோ இதனாலே என்ன ஆகும்னா, இரவு நேரத்தில் உறக்கம் சரியாக இல்லைங்க, எனக்கு தூக்கமே சரியா இல்லை, நல்லா தூங்குற மாதிரி இருக்கும், திடீர்னு யூரின் போற ஒரு சென்சேஷன், யூரின் போயிட்டு வருவேன், ஒரு 2 hours தூங்குவேன், திரும்பவும் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன், அடிக்கடி எனக்கு சிறுநீர் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரியான வழிமுறைகள், சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிளட் சுகர் லெவல் குறைந்து இந்த யூரினேஷன்ற பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். இல்லைங்க, இதை தாண்டி எனக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த பிரச்சனை இருக்கும், பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிறது. ஸோ போஸ்ட் வாய்ட் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் ஃபுல்லா போகாம கொஞ்சம் மட்டும் பிளாடர்ல இருக்கும், திரும்பவும் யூரின் போவாங்க, திரும்பவும் கொஞ்சம் பிளாடர்ல தேங்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கின் ஃபோல்டுக்குள்ள நமக்கு யூரின் தங்கி தங்கி என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் ஆனது வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். யூரின் வர மாதிரி இருக்கு, நான் யூரின் போறேன், ஒரு 50 ml தாங்க யூரின் வந்திருக்கும், ஆனா யூரின் அர்ஜென்சி இருந்துச்சே, ரொம்ப அர்ஜென்ட்டா யூரின் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் இருக்கேன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்ததுனாலும் நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா திரும்ப திரும்ப நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ இல்ல போஸ்ட் வாய்ட் யூரின் கண்டிஷனோ ஏற்பட்டு ஸோ இரவுலேயே 5, 6 முறை 7 முறையெல்லாம் யூரின் போறவங்க இருக்காங்க. ஸோ அரை மணி நேரம் ஒரு வாட்டி, 2 மணி நேரம் ஒரு வாட்டி மாத்தி மாத்தி யூரின் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதனோட சேர்த்து பார்த்தோம்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் இருக்கும், புரோட்டீன் லீக்கேஜ் இருந்தாலும் இருக்கும், அதாவது புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டீன் யூரியா நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது என்னன்னா யூரின் போகும்போது இந்த யூரின்ல அதிகமான நுரை வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். ஸோ நுரை வந்துட்டே இருக்குது, யூரின் பாஸ் பண்ணி முடிச்சோடனே நிறைய நுரை தேங்கி இருக்கும். அதுவும் இரவு நேரத்துல அடிக்கடி போனீங்கன்னா சரி, புரோட்டீன் லீக்கேஜோ இல்ல மைக்ரோ ஆல்புமினுரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல எவ்வளவு புரோட்டீன் நமக்கு வெளியேறுதுன்றது கரெக்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு 24 hours யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ 24 மணி நேரத்திற்கு எந்த அளவு புரோட்டீன் வெளியில போயிருக்கு அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இது எல்லாமே நமக்கு அடிக்கடி யூரின் போறதுக்கான காரணங்கள். முக்கியமாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ யூரின் வர மாதிரி இருக்கு, நான் யூரின் போறதுக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப அர்ஜென்சி யூரின் போற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு, அடிக்கடி யூரின் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு எல்லாமே நம்மளுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஏற்கனவே பிரெக்னன்சி டைம்ல வயிறு தளர்வடைஞ்சு நார்மல் ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, யூரினரி ட்ராக்ட்ல இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்ல பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அதற்கேற்ற மருந்துகளை ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்கு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்ற மெடிசன். ஸோ அடிக்கடி யூரின் போறவங்களுக்கு இந்த பரங்கிப்பட்டை பதங்கம் பயன்படுத்தலாம். யூரினரி பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு,
புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் இருக்கு அப்படின்னா, இல்ல சிறுநீரகங்களே ஃபங்க்ஷன் குறையுது அப்படின்னாலும் நம்ம இந்த பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்ற மருந்தை பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ தொடர்ந்து இந்த மெடிசனை பயன்படுத்தும் போது அடிக்கடி போகக்கூடிய யூரினோட ஃப்ரீக்வன்சி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான மூலிகைகளும் நிறைய இருக்கு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதற்கு முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகை என்னன்னா, சீந்தில் ரொம்ப முக்கியம், முடக்கற்றான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புளியாரை கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 கீரையும் பயன்படுத்தி, அதாவது வாரத்துக்கு ஒரு 3-4 நாளாவது கண்டிப்பாக கீரைகளை சமைத்து நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்ற பிரச்சனை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இரவு நேரத்துல 5 முறை போயிட்டு இருக்கேன், இப்போ 4, 3, இப்போ 2 முறை தான் போறேன், இல்ல ஒரு முறை போயிட்டு படுத்தா நமக்கு குணமாயிடுது அப்படின்ற மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு, பிபி கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குன்றதும் பார்த்துக்கணும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு நான் சொன்ன இந்த மெடிசின்ஸும் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறம் நம்ம தினம்தோறும் காலை நேரத்துல இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது ஸோ லோயர் அப்டம்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே டைட்டன் ஆயிட்டு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் யூரின் பாஸ் பண்றதும் நமக்கு ஃப்ரீக்வெண்டா போறதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி சிறுநீரகம் போகக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்க ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த பிரச்சனை இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசனை செய்து அதற்கேற்ற மருந்துகளும் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த பதிவில் நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதை தாண்டி எப்படி மூலிகைகள் மூலமாக நம்ம ஆரோக்கியமாக வாழலாம்ன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.